ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எப்படி வெயிட் லாஸ் ஜர்னில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, நம்ம ஸ்கின்னை அழகா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம்ல. ஸோ இந்த 2026ல உங்களோட ஸ்கின், ஹேர் அண்ட் பாடி ஃபுல்லா வந்து எவ்வளோ ஆக்டிவேட்டடாக இருக்கணும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு ஸ்கின் கேர் என்னென்ன பண்ணணும், ஸ்கின் கேருக்கு தேவையான 10 ஸ்டெப்ஸ் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் 1 மந்த், அதாவது 30 டேஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு வந்து பிம்பிள் கிளியர் ஸ்கின் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அண்ட் நம்மளோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ஸ்லீப்பிங் அப்படின்றத லாஸ்ட்ல தானே சொல்லுவோம், லாஸ்ட்ல தான் பேசிட்டும் வருவோம். ஆனா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட் வந்து ரொம்பவே முக்கியம். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள் கிளியர் ஸ்கின் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட 8 மணி நேர தூக்கத்தை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். ஸோ ஸ்லீப்பிங் ரொட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக 11 o'clock ஆச்சும் தூங்கியே ஆகணும் நைட்டில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த 8 hours கேல்குலேட் ஆகி நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ்க்கோ ஒர்க்கோ போகும்போது அந்த 8 hours ஸ்லீப்பும் இருக்கும், மார்னிங்கும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக நடந்து முடிஞ்சிருக்கும்ல. ஸோ உங்களோட 8 hours ஸ்லீப் தான் வந்து உங்களோட ஸ்கின் கேர் மட்டும் இல்லை, உங்களோட பாடி, உங்களோட கட் ஹெல்த், உங்களோட ஹார்ட் ஹெல்த், உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு half an hour கால்குலேட் பண்ணி 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கு. செகண்ட் என்னன்னா, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். 100ல வந்து ஒரு 10 பேர் தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு எம்டி ஸ்டமக்ல வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் குடிக்கிறது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்ல, ஒரு 10% பண்ணுவாங்க. ஆனா மிச்சம் இருக்கவங்க வந்து காலையில எழுந்த உடனே பல்லு விளக்குறமோ இல்லையோ எனக்கு வந்து பெட் காஃபியோ இல்ல பெட் டீ கண்டிப்பா வேணும், நான் எந்திரிக்கும் போதே எங்க அம்மா சுட சுட ஒரு காஃபி ஒரு டீயை வச்சாங்கன்னா தான் அன்னைக்கு வந்து எனக்கு நல்ல நாள் மாதிரியே ஃபீல் ஆகும். அது இல்ல அப்படின்னா என்னமோ மிஸ் ஆகுதே காலையிலேயே அப்படின்ற மாதிரி நான் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லி நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு லைக் மார்னிங் எழுந்த உடனே பெட் காஃபி, பெட் டீ, அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணிட்டு கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் குடிக்கிற விஷயம் வந்து பால் கூட சேர்ந்த டீயோ காஃபியோ இல்ல வெறும் பாலோ அந்த மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் ஹைட்ரேட்டடா ஃபீல் ஆகும். எதுக்கு காலையில எழுந்த உடனே நான் வந்து எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து தூங்கும் போதுதான் தொடர்ந்து 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடிக்கு தேவையான ஒரு தண்ணி வந்து நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சிருப்போம். ஆனா வந்து மிட்ல வந்து எல்லாருமே எழுந்து தண்ணி குடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வரும், வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் எழுந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு திருப்பி தூங்குவாங்க. இதை வந்து ஃபாலோ பண்றாங்களா எல்லாருமே அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா எல்லாருமே டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே தேவைப்படாது. அந்த டைம்ல நம்மளுக்கு பாடியில டைஜஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாம எதுவுமே குடிக்காம இருக்கிறதுனால அந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைட்ரேட் பண்றதுக்கு அண்ட் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் ஹெவி டைஜஷன்ஸ்க்கு தேவையான பாலோ இல்ல காஃபியோ குடிக்கும் போது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகாம இருக்கும். அண்ட் அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து நைட்டு முடிஞ்சு திருப்பி நம்ம வந்து அதை போட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி வந்து பண்றதுனால நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த்ல ப்ராப்ளம் வரும். அப்படின்றனால நீங்க வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அதாவது உங்களோட மீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரேட்டடாகவும் ஃபீல் ஆகும், உங்களோட டைஜஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அப்படின்றதுனால காலையில எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிச்சிட்டு வரணும். அந்த எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு half an hour இல்ல 45 minutes ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்டோ இல்ல காஃபியோ டீயோ, இஃப் யூ நீட் காஃபி அண்ட் டீ அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, அப்படி இல்லை நான் வந்து காஃபி டீ நான் குடிக்க மாட்டேன், நான் எழுந்த உடனே நான் வந்து பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஆளு அப்படின்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒர்க் அவுட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிக்கிறீங்க அப்படி இல்லை அப்படின்னா எழுந்த உடனே நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட்
பண்ணிடுங்க. அப்படி இல்ல நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு இருந்தாலும் அது பெஸ்ட் தான். ஆனா வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளோட லைஃப்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எழுந்த உடனே நீங்க வந்து தண்ணி குடிக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்றீங்க, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எழுந்த உடனே வந்து நீங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் அவுட் டைமிங்கை வந்து ஈவினிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லதுதான். காலையில எழுந்த உடனே நம்ம ஒர்க் அவுட் பண்றது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு எனக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ்னா 7:30க்கு தான் எந்திரிப்பேன், அங்கிருந்து நான் என்னமா பண்றது, நான் வந்து எப்படிமா அதுல ஒர்க் அவுட்லாம் பண்றது, எனக்கு குளிச்சுட்டு கிளம்பவே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து நார்மலான விஷயம் தான். அதே மாதிரி அது ஒர்க் போறவங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல் போறவங்களுக்கும் காலேஜ் போறவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுவும் இந்த மார்கழி மாசத்துல எல்லாம் எந்திரிக்கிறது அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த டைம்ல நீ ஏமா எந்திரிச்சு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி நான் சொல்லாம உங்களோட ஒர்க் அவுட்டை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இதுல இருக்கு. மார்னிங் எழுந்த உடனே உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியல, நான் வந்து காலைல எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிச்சிடுறேன் நீ சொல்ற மாதிரி, நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல வந்து 45 மினிட்ஸ் நான் கால்குலேட் பண்ணி நான் கரெக்டா சாப்பிடுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட ஒர்க் அவுட் நீங்க வந்து மார்னிங் ரொட்டீன்ல உங்களோட 15 to 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்கை நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா வந்து ஈவினிங்க்கு அதை வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு அந்த ஒர்க் அவுட்டை நீங்க வந்து டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்தி அண்ட் ஹைட்ரேட்டடா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எம்டி ஸ்டமக்ல நிறைய பேர் வந்து இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. நான் வந்து அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது நான் எதுவும் ஸ்பெசிஃபைட் பண்ணி சொல்லலை. ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா வெண்பூசணி இருக்குல்ல, வெண்பூசணியில் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இருமல் சென்சேஷன் மாதிரி ஆகுது எனக்கு டெய்லி குடிச்சா அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் தூவி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். ஆனால் வெண்பூசணி வந்து தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கூடவே ஆட் ஆன் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வெண்பூசணி ஜூஸா குடிக்கணும்னு கூட இல்ல, வெறும் சாலட் மாதிரி கூட நீங்க பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் அப்படின்றது ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும். அண்ட் இந்த கொரியன் ஸ்கின், கிளாஸ் ஸ்கின் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு ஃபேஸ்ல தேய்க்காம நீங்க இந்த மாதிரி நேச்சுரல் வேலையும் பண்ணிட்டு வரலாம். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். ஆனா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ்க்கும் சரி வெயிட் கெயினுக்கும் சரி நம்ம வந்து ஜென்ரலாவே நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல வந்து கண்டிப்பா புரோட்டீன்ஸ் இருக்கணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும், கார்ப்ஸ் கம்மியா இருக்கணும், ஃபைபரும் கம்மியா இருக்கணும், கார்ப்ஸும் கம்மியா இருக்கணும். அது கூட வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த சுகர் ஸ்பைக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா தவிர்த்துக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களை பிரேக்ஃபாஸ்ட்ல நான் எப்படிமா டெய்லி இதெல்லாம் கால்குலேட் பண்றது அப்படின்னா வேற வழியே கிடையாது. நீங்க வந்து ஒரு டயட்டிஷியன் கிட்ட சொல்லியோ இல்ல வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு ஒத்துக்கும் அப்படின்றது, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் ஆனா வந்து ஹெல்தி வேல உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் இட்லி தோசை பொங்கல் தான் எனக்கு டெய்லி சாப்பிடுறது பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டும் தேவையில்ல அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரும் வந்து தேவைப்படாது. ஸோ இல்ல எனக்கு வந்து ஹெல்தியா நான் வந்து இருக்கணும், என்னோட ஸ்கின் வந்து செம அப்படியே பழப்பழன்னு இருக்கணும், என்ன கொரியன் பாய்ஸை பார்த்து தான் இந்த பொண்ணுங்களாம் வந்து சைட் அடிப்பாங்களா என்னையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு அண்ட் அதுல வந்து கார்ப்ஸ் புரோட்டீன் எவ்வளோ இருக்கு, உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு அது ஏதாவது தேவைப்படுதா இல்ல வெயிட் கெயினுக்கு ஏதாவது தேவைப்படுதா அண்ட் ஸ்கின் கேருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஃப்டர்நூன் நேப் வந்து உங்களோட ஸ்கின் கேரை கண்டிப்பா டேமேஜ் பண்ணும். ஏன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் தூங்குனா பரவாயில்ல, தூங்குனா ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்றத தாண்டி சரி நீங்க தூங்குனா பரவாயில்ல, இல்லை நான் தூங்கலாம் மாட்டேன் ஆனா நான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு நேப் தேவைப்படுது. யுவர் பாடி நீட்ஸ் டு ஸ்லீப். அந்த ஸ்லீப் ரொட்டீன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால நைட்டு ப்ராப்பரா தூங்க முடியாது. நான் தான் மதியம் தூங்கிட்டேனே எதுக்கு நான் நைட்டு தூங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து உங்க மைண்ட் வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும். தினம் ஒரு 2 மணி நேரம் தூங்குனல, அந்த 2 மணி நேரத்தை இதுல வந்து மைனஸ் பண்ணிக்கோ. நீ வந்து ஒரு 12-1 மணி வரைக்கும் ஃபோன் பாரு, தப்பே கிடையாது, நீ தான் தூங்கிட்டியே முன்னாடி, உன்னோட 8 மணி நேரத்துல 2 மணி நேரம் நீ முடிச்ச ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துரும்ல. ஸோ அதே தான் வந்து ஸ்கின் கேருக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீங்க ஆஃப்டர்நூன் உங்களோட லஞ்ச் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு நேப் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட்
இல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நான் தூங்கணும் அப்படின்னாலும் அது வந்து வெயிட் கெயினுக்கு கொண்டு போகாது. அது வந்து ஒரு அன்ஹெல்தி ரொட்டீனா தான் வந்துரும். ஆனா நீங்க நாப் எடுக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல போனீங்க அப்படின்னாலே அதுவே வந்து மச் நீடட் நாப்பா தான் இருக்கும். ஆஃபீஸ் போறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட பிரேக் டைம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஃபோன்லாம் எதுவுமே பார்க்காம யாரு என்ன சொன்னாலும் எதுவுமே பேசாம அவங்களுக்கு பதில் கொடுக்காம அப்படியே ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அப்படியே உட்காந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்தி ரொட்டீனுக்கு நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட இன்ஸ்டிங் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களோட ஸ்கின் கேருக்கும் இது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாருமே சொல்றதுதான் ரேடியேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கும் அண்ட் ஒரு ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். அது ஒரு அன்ஹெல்தி ரொட்டீன்குள்ள போயிடும். அது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணணும்பா, ஆனா வந்து எனக்கு மேக்கப் ப்ராடக்ட் போடணும், எனக்கு வந்து மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள் இருக்கு, ஆனா அதுவும் கிளியர் ஆகணும், நான் மேக்கப் இல்லாமையும் இருக்க மாட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களோட ஸ்கின்ல ஏதோ ஒரு டேமேஜ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றது கூட தவிர்த்துருங்க. அதாவது டைரக்டா உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு நீங்க வந்து உங்க லிப்புக்கோ இல்ல உங்களோட ஐலைனருக்கோ ஐலாஷஸ்க்கோ நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதுவும் சென்சிட்டிவ் ஆகல, எனக்கு எந்த பிம்பிளும் வரல அப்படின்னா அது வந்து ஃபைன். ஆனா உங்களோட ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்கின் ப்ரெப்ல வந்து நீங்க ஃபவுண்டேஷன் போடுறது, ஹெவி மேக்கப் போடுறது, காம்பேக்ட் போடுறது, இதனால வந்து உங்களோட பிம்பிள் வந்து அது எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து உங்களோட கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க இந்த ஸ்கின் கேர் எல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்காக நான் எந்த ப்ராடக்ட்டும் போடல அப்படின்னா என் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆயிடும். நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவையான நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய மாய்ஸ்சரைசர், அதனால கூட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம். மேபி அது வந்து உங்களுக்கு ஒத்துக்காததுனால கூட ரொம்ப நாள் வந்து அதை காட்டாம திடீர்னு வந்து பிம்பிளா காட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நீங்க உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு, ஆனா வந்து எனக்கு என்னோட ஃபேஸ்ல நான் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணணும், அது எனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஃபீல் ஆகுது, ஹைட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாய்ஸ்சரைசரோ ஒரு சீரமோ வந்து உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்க வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன்ல போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா பேக்டு ஃபுட் சாப்பிட்றத கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். என்னம்மா என்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நீ அதுல ஒரு பிளாக் வைக்கிற அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஜங்க் கட் பண்றோம், நம்ம ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்க் கட் பண்றோம் அப்படின்னு இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ்லாம் பண்ண வேணாம், நான் ஹெல்தியா தான் இருக்கேன், நீ எனக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு இருந்தாலும் உங்க ஸ்கின்ல வந்து கண்டிப்பா ஒரு பிம்பிள் ஆச்சு இருக்கும். அந்த பிம்பிள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் ப்ரிகாஷனா சொல்றேன், ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு உங்களோட ஸ்கின்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோயிங் அண்ட் பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் வந்து உங்களால கண்டிப்பா அது விசிபிளாவே உங்களால பார்க்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் இன்டேக் அப்படின்றது நம்மளோட பாடிக்கு ரொம்பவே தேவையா இருக்கு. மெயினா வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் அது வந்து உடனே காட்டி கொடுத்துரும். மெயினா வந்து ஃபேஸ்ல நம்ம ஸ்கின் கேர் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணாலும் காட்டி கொடுத்துரும். எல்லாருக்குமேவா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நான் என்ன ப்ராடக்ட் வேணா நான் போடுவேன், நீ வந்து என் ஸ்கின்னை நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் இருக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி. ஆனா நிறைய பேருக்கு அப்படி கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வந்து டேமேஜ் ஆகும், அவங்களால எந்த ப்ராடக்ட்டும் வந்து அவங்களால அந்த சுதந்திரமா யூஸ் பண்ணவே முடியாது, உனக்கு அந்த ஆக்சஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப இந்த ஸ்கின் கேர்லாம் ட்ரை பண்ணாம உங்களுக்கு என்ன ஸ்கின் கேர் செட் ஆகுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் டெய்லி வந்து அந்த மார்னிங் ஒரு 1 லிட்டர் வாட்டர் கூட சேர்ந்து டே ஃபுல்லா வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர், அதாவது 3 to 4 லிட்டர் வாட்டர் வந்து நீங்க டெய்லி இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின்னை நீங்க வந்து ஹெல்தியா மாத்திக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 8ல ஸ்டார்ட் பண்ணி 8ல முடிக்க போறோம். என்னடா 8ல ஸ்டார்ட் பண்ணி 8ல முடிக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 o'clock உள்ள டின்னர் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு வந்து எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. எல்லா டயட்டிஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல கூட 8 o'clock உள்ள நீங்க சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் வந்து இந்த ஸ்கின் கேருக்கும் வந்து அப்ளை ஆகுது. 8 o'clock டின்னரை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 o'clock தூங்குனா கூட 10ல இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 8 hours எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி உங்களோட ரோட்டீன்ல காலையில எழுந்தோடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அது கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே உங்களோட டே வந்து என்னடா பேக்டா இருக்கு என்னோட
டே அப்படின்னு இருந்தாலும் இப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மெஷின் லைஃப்குள்ள போற மாதிரி தான் ஃபீல் ஆகும். கரெக்ட் தான், அதெல்லாம் புரியுது. ஆனா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நீங்க வந்து இந்த 6 டேஸ் பண்ணா கூட போதும். இந்த மாதிரி உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் இந்த 6 நாள் பண்ணீங்கன்னா கூட போதும். ஒரு நாள் லீவ் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தூங்கிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்ல நான் வந்து 4 மணி நேரம் தான் 6 மணி நேரம் தான் தூங்குவேன் அப்படின்னா உங்களோட பாடிக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்து தூங்காமலே இருக்கிறது இல்ல கம்மியா தூங்குறது அட்ஜஸ்டபிளா இருக்கும். ஆனா டெய்லி அதே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாம அல்சைமர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து தூங்கியே ஆகணும், எனக்கு தூக்கம் மட்டும்தான் எனக்கு என்னோட லைஃப்ல இப்ப தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது கூட உங்களால தூங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு நீங்க போகாம உங்களோட ஸ்கின்னையும் ஹெல்தியா வச்சுக்கணும், நான் வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.